நேபாள் மக்களோட எண்ண ஓட்டம் பூரா சிரியால எப்படி அதிபரை துரத்தி விட்டாங்களோ, அதே மாரி நம்மளும் இந்த பிரைம் மினிஸ்டர் துரத்தி விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கார்கள். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சீனால போய் பெரிய அளவு அசிங்கப்பட்டு வந்தது மட்டும் இல்லாம, நேபாளோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியா மனுஷன் ஆக்கிட்டான் அப்படிங்கிறது தான் நேபாள் மக்களோட வருத்தம். காரணம் என்ன அப்புட்ன்னா, சீனாவுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இவரு இப்படி நான் சீனா போயிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் நேபாள்ல தேனாறு, பாலாறு ஓடாட்டி என்னைய கேளுங்க அப்டின்ருக்காரு. இல்ல இருக்கிற ஆறு, குளத்தையெல்லாம் இவன் கொள்ளையடிக்க போறான். அதுக்கு தான் கிளம்பி போறான்னு அப்பவே அந்த மக்கள் சொல்லியிருக்கார்கள். ஆனா இப்ப நடந்தது என்ன அப்டின்னா, அத காட்டிலும் கொஞ்சம் மோசமாவே நடந்து போச்சு. காரணம் என்ன அப்டின்னா, பெரிய அளவு நேபாளுக்குள்ள இந்த சீன திட்டங்கள், பிஆர்ஐ திட்டங்களுக்கெல்லாம் கடுமையான எதிர்ப்பு. வழக்கம் போல இவனுங்க கொண்டு வந்துட்டாய்ங்க. ஆனா மக்களோட கடும் எதிர்ப்பு தாக்கு பிடிக்கவே முடியல. அதையும் மீறி அப்படி இப்படி வண்டி ஓட்டுனாலும், உலகம் பூரா அந்த காலகட்டங்கள் தான் சீனா கிட்ட வாங்கின கடன், சீனா கிட்ட மேற்கொண்டு இன்வெஸ்ட் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா ப்ராஜெக்ட்டையும் ஆப்பிரிக்கால உள்ள கோர்ட் எல்லாம் தடை பண்ணுச்சு. அந்த மாரி ஊர் பூரா இறங்கி அடிச்ச காலகட்டம். அத பயன்படுத்திக்கிட்டு நேபாள் மக்கள் ஆக்ரோஷமா அந்த திட்டத்தை எதிர்த்து வரவிடாம பண்ணார்கள். இப்ப அந்த திட்டத்த மீண்டும் கொண்டு வரதுக்கு மறைமுகமா சீனா சில வேலைகள பார்த்து வச்சிருச்சு. அதுக்கு நேபாள் அரசாங்கம் இப்ப உள்ள ஓலி தலைமையிலான அரசாங்கம் ஓகே சொல்லிட்டு வந்ததாக ஒரு தகவல். இப்படி தகவல் வந்தா இந்த ஆள அடிச்சு விரட்டாம என்ன பண்ணுவாங்க? அப்படி என்னதான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதா, பொதுவாவே சீனாவுக்கு இப்ப நேபாள்ல என்ன இருக்கு ஹோல்டு அப்படின்னா, என்ன ஹோல்டுனாலும் ஒருத்தன தாண்டி ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறது தான். அதாவது ஒரே ஒரு ஆள தான் பிடிச்சு வச்சிருக்கோம். ஒட்டுமொத்த நேபாளும் நம்ம கையில இருக்கு அப்படின்னு சொல்லி, நம்மளா ஒரு கற்பனைய விதைக்கிறோம். அந்த கற்பனைய வச்சு குளோபல் டைம்ஸ்ல எழுதுறாய்ங்க. அதே மாரி விழப்போகக்கூடிய எல்லாரும் எழுதிக்கிறாங்களே ஒழிய, நேபாள்ல நம்மனால எதுவும் சாதிக்க முடியுதா? அப்படின்னு கேட்டா, சாதிக்கவே முடியல. இன்னும் சொல்லப்போனா அந்த ஒருத்தன தக்க வச்சுக்கவும் முடியுதில்ல. காரணம் அவன பதவியில இருந்து ஈஸியா இந்தியா தூக்கி எறிஞ்சிருது. அதுக்கப்புறம் நேபாள் ஹோல்டு போயிருச்சுன்னு மால்தீவ் பக்கம் ஓடுறோம். மால்தீவ் ஹோல்டு போயிருச்சுன்னு திருப்பி பங்களாதேஷ் பக்கம் ஓடுறோம். இப்படி இந்தியா ஒரு ஓட்டமாவே வச்சிருக்கே அப்படின்னு சீனாவே தலையில அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நேபாளோட பிரைம் மினிஸ்டர் போறார். சரி போறார். போய் என்ன சாதிச்சார்? ஒண்ணும் சாதிக்க போறது கிடையாது. மெயினா சீனால இருந்து வாங்கிட்டு வந்து உள்ளூர் பொழச்சுச்சு அப்படின்னா, கடவுளே நம்ப மாட்டார். ஏன் அப்படின்னா, அவன உள்ள விட்டாலே மார்க்கெட்ட ஃப்ளட் பண்றது ஒண்ணு தான் அவனுக்கு தெரிஞ்சது, பிடிச்சதும். அத பக்காவா செஞ்சு விட்டுருவான். அதனால அவன உள்ளேயே விடாம வச்சுக்கிறது தான் எந்த நாடா இருந்தாலும் அந்த நாட்டுக்கு நல்லது. அப்படி இருக்கும்போது நேபாள் மட்டும் விதிவிலக்கா மாறிருமான்னு கேட்டா, மாறாது. சரி இவரு போய் என்னதான் ஆச்சு அப்படின்னா, அதாவது இவருக்கு ஒரு கூட்டணி ஆட்சி தான் சொல்ல முடியும். மெஜாரிட்டி ஆட்சின்னு ஒண்ணும் கிடையாது. அதே சமயம் இந்த ஆள வண்டி ஓட்டுறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிஆர்ஐ திட்டத்தை எல்லாம் உள்ள வரவிடக்கூடாது பார்த்துக்க அப்படிங்கிறதோட, அவர் ஆட்சி அதிகாரத்த ஸ்மூத்தா ஓட்டிக்க அப்படிங்கிற மாரி தான் நேபாள்ல உள்ள மக்களும், எதிர்க்கட்சி எல்லாரும் சேர்ந்து விட்டார்கள். இப்ப இந்த பிஆர்ஐ திட்டத்துக்குள்ள சீனாவ மீண்டும் கொண்டு வர சீனா நேக்கா ஒரு ரூட்ட வெட்டி வச்சிருக்கு. அந்த ரூட்ட திருப்பி மண்ண போட்டு மூடிருவார்கள். நேபாள்ல உள்ள ஆட்கள், இந்திய ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ரூட்ட குளோஸ் பண்றது உறுதி. இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு அந்த சேனல் ஓப்பனா இருக்குங்கிறது ஒரு கெட்ட செய்திங்க. காரணம் இது திருப்பி யூ டர்ன் போட்டா அதே வரிசை தான். எப்படி ஸ்ரீலங்கா, மால்தீவ், நேபாள், பூட்டான், பங்களாதேஷ்ன்னு போதோ, அதே மாரி திருப்பியும் ஒரு ரவுண்டு தான். வேற பெரிய மாற்றங்கள் ஒண்ணும் கிடையாது. சரி என்னதான் இருக்கு? பிஆர்ஐ திட்டம் நின்னு போயிருக்கு. பிஆர்ஐ திட்டத்த பிஆர்ஐ திட்டத்த நடத்துறதுக்காக இந்தந்த ப்ராஜெக்ட்டுகளுக்கு உங்களுக்கு நான் கடன் தரேன் அப்படிங்கிறதான் சாராம்சம். இந்த கடன வாங்கி அப்படியே தேனாறு, பாலாறு ஓட்டிற முடியுமா அப்படின்னு கேட்டா, கட்டக்கூடிய ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் ஈயோடும். அதே மாரி பவர் ஸ்டேஷன் அப்படின்னு கேட்டா, அதுவும் ஒண்ணும் உருப்படாது. அப்புறம் எங்கிட்ட இருந்து கடன கட்டுறது? அப்ப பிஆர்ஐ திட்டத்த உள்ள விடு. இத நோக்கி வண்டிய திருப்புறதுக்கான ஈஸியான ஒரு குறுக்கு வழிக்கு இந்தந்த செக்மெண்ட்டுக்கு கடன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி கடனை வாங்கிட்டார் அப்படிங்கிற செய்தி பலமா அடிபடுது. சரி கடனை வாங்கியாச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் வேலைகளை ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுவும் முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, சீனாவோட ஒரு கோர் திட்டம் தான். எல்லாமே சீனால இருந்தே வந்துரும். இங்க நீங்க இடத்த குடுத்தா மட்டும் போதும். ஏன்டா வேலையால அதுதான் நாங்க தான் மக்கள் தொகை உங்கள காட்டிலும் பிச்சு உதர்றோமே. ஒட்டுமொத்த உலகத்துலயும் எங்களுக்கு ஈடான யாரு? நாங்களே ஆட்கள கூட்டிட்டு வந்துருவோம். நட்டு போல்டு அதுல தானே நாங்க எக்ஸ்பர்ட்டே. அதையும் நாங்களே தூக்கிட்டு வந்துருவோம். நாங்க கட்டி முடிச்ச பாடு நீங்க யூஸ் பண்ணுங்கப்பா. யூஸ் பண்ணிட்டு அந்த ரெவென்யூவ எடுத்து எங்களுக்கு கடன கட்டுங்க. அவ்வளோதானே. இந்த டெம்ப்ளேட்ட அப்படியே திருப்பி
பிரைம் மினிஸ்டர், அதாவது நேபாளோட பிரைம் மினிஸ்டர் கையில குடுத்து விட்டார்கள். தலைவன் வந்தோடனே இறங்கி அடிச்சு ஓட விடாத குறைதான். அந்த அளவுக்கு கடும் காட்டத்துல நேபாள் மக்களும் சரி, அரசியல்வாதிகளும் இருக்கார்கள். ஏன் அப்படின்னா, சீனாவை வெளியேத்துறதே பெரும் போராட்டம். திருப்பி திருப்பி சீனா உள்ளுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறது யாரு அப்படின்னா, நேபாள் அரசியலை பொறுத்தவரை ஒற்றை நபர் ஓலி அவர்கள் தான். அவர் போயிட்டா இன்னொரு ஒரு ஒற்றை நபர். இந்த ஒற்றை நபர்கள சுத்தியே சீனா காய் நகர்த்துது. அதுக்கு மேல காய் நகர்த்த முடியல. இந்தியாவோட ஒரு டைட்டான ஹோல்டு அங்க இருக்கு. நேபாள பொறுத்தவரை இந்தியாவை எதிர்க்கிற மனநிலையில அங்க நேபாளல சேர்ந்த பொதுமக்கள் யாருமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனா அவர்கள் இந்தியாவ தான் உறவா பார்ப்பார்கள். சீனாவ வெறுப்பார்கள். அப்படி இருக்கும்போது, திரும்ப திரும்ப இவன் இதே ஒரு ஆள பிடிச்சு வச்சுக்கிட்டே நம்மள வம்பு பண்றானே! பேசாம பங்களாதேஷ் ஆகட்டும், இல்ல இப்ப சிரியால நடக்கிறதெல்லாம் நம்ம கண்ணு முன்னால வந்து போதுல்ல. அதே மாரி இந்த ஆளையும் விரட்டி விட்டுருவோமா? அப்படிங்கிற பேச்சு அங்க ஜாஸ்தியா அடிபடுது. கொஞ்சூடு லேசா டெல்லி தட்டி விட்டா, சிறப்பா நடத்துறக்கு ஒட்டுமொத்த நேபாளும் தயாரா இருக்கு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.